ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ் கிரியேஷன். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோயிலை பற்றி கிடையாது, அதை விட அமானுஷமான ஒரு இடத்த பற்றி. இது இன்னைக்கு நான் எடுத்தது கிடையாது, இப்போ ரீசெண்ட் டேஸில் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ சில பல காரணங்களால் என்னால் போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு. அதை நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சில கிளிப்ஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். அங்கே எங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அங்கே போன இடம் பார்த்தீங்கன்னாக்க வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சக்கட்டின்ற ஒரு கிராமத்துக்கு தான். இந்த நியூஸை பாருங்கள். மதுரை வாடிப்பட்டி அருகே பேய் நடமாட்டம் உள்ளதாக வதந்தியாக புகைப்படம் வெளியானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கச்சைக்கட்டி கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணிக்கு பெண்கள் சென்றுள்ளனர். அதன் பொறுப்பாளராக உள்ள பெண் ஒருவர் பணிக்கு முன்பும் பணிக்கு பின்னரும் புகைப்படம் எடுப்பது வழக்கம். இதனிடையே மயானத்திற்கு செல்லும் வழியில் பணி செய்யும் முன்பு பெண் நிர்வாகி தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அதில் கருப்பாக நிற்கும் மனித உருவத்தால் பேய் நடமாடுவதாக பரபரப்பு ஏற்பட்டது. இது அந்த ஊரின் பலரது செல்போனுக்கும் பரவிய நிலையில் பீதி ஏற்பட்டது. இதனால் கச்சைக்கட்டி சுடுகாட்டு பகுதிக்கு செல்ல மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யாரேனும் நின்றது இவ்வாறாக படத்தில் தோன்றியதா, கிராபிக்ஸ் பீதியா என்றும் பலர் சந்தேகம் எழுப்புகின்றனர். இந்த நியூஸில் சொன்ன இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். அது ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில், அதாவது அந்த சுடுகாட்டுக்குள்ளே இந்த இன்சிடென்ட் நடக்க, சுடுகாட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. நாங்கள் உள்ளே வரைக்கும் போயிட்டோம். எங்களுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் தெரியல. உள்ளே சுடுகாட்டுக்குள்ளே போகும்போது நானும் என் ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் ஃப்ரெண்டு எதை பார்த்து பயப்படுறான். என்னடா எதை பார்த்துடா பயப்படுறான்னு சொல்லிட்டு நானும் எட்டி பார்த்தா, எங்களுக்கு ரைட் சைடில் தூரத்தில் ஒரு இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. நானும் கொஞ்சம் நர்வஸாக போய் பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் அது வெறும் மூடங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் வந்தோம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த அமானுஷமான விஷயமே நடந்துச்சு. நாங்கள் வெளியே வரோம். எங்களை சுற்றி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூர சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே தகர ஷீட்டோ எதுவுமே கிடையாது. பட் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்க எங்களுக்கு பக்கத்தில் தகரம் விழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் பயத்தோடு தான் இருந்தோம் அந்த இடத்துல. எனக்குமே சீரியஸாக லைட்டாக பயம் இருந்துச்சு. என்னடா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருந்த இடம் தான் அந்த இடம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம். கரெக்டாக எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ ரொம்ப இருட்டாகவும் இருந்துச்சு. என்கிட்ட சரியான டார்ச் லைட் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட மொபைல் பார்த்திங்கன்னா 3G மொபைல் தான் இருந்துச்சு. இப்போயாவது 4G 5G மொபைல் வந்துருச்சு. அப்போ 3G மொபைல் தான். அந்த 3G மொபைலில் வச்சுட்டு என்னால் கேமரா குவாலிட்டியும் உள்ள சுற்றி சரௌண்டிங்கில் உள்ள சவுண்ட்ஸையும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. இப்போதாவது மைக் வந்துருக்கு. அப்போ என்கிட்ட மைக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. அந்த டயத்துலையுமே நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணோம். அப்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யாரோ அழுகு குரல் கேட்டுச்சு. அந்த ஒரு கிளிப்பு என்கிட்ட இருக்குது. இந்த கிளிப்பு தான் அது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். டார்ச் லைட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவட்ட கொடுத்து விட்டுட்டோம். இப்போட்டாமல் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோன் டார்ச் மட்டும்தான், வேறு விதமான டார்ச்சஸ் லைட் எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இதில் நம்ம இந்த டாஸ்க் முடிக்கிற வரைக்கும் இப்படி தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த கருப்பு உருவம் தெரிஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 800 மீட்டர்ஸு. இதில் ஊடலை பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போக எப்படி இருக்குன்னு தெரில, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட இடம். பாம்பு பள்ளி எது என்ன சொல்லுது, போகிற இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமானுஷமாக இருக்குது. கொஞ்சம் இதான் சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏதோ ஒரு இடம் இருக்குது. அந்த திருப்பு இங்கே எது. ஸோ அதை அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் அழுகிறதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறோம். எங்கள் பக்கத்தில் யாருமே கிடையாது. என் ஃப்ரெண்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சோம் அந்த இடத்துல. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நான் இவனை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருப்பி நான் ஒரு 2-3 கேப் தள்ளி நடக்கிறோம். எங்கள் பின்னாடி யாரோ எங்கள் கூடயே நடந்து வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சவுண்டை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, மச்சான் யாரும் நடந்து வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை. தூரத்தில் ஒரு உருவம் எங்களை இப்படி கிராஸ் பண்ணி போகுது.
புதருக்குள்ள. நான் 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். என் ஃப்ரெண்டு என்ன பார்த்தானே தெரியல. எதையோ பார்த்துட்டு அவன் பயந்துட்டு என் கூட வராமல் அப்படியே திரும்பி ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் மச்சான் நில்றான்னு சொல்லி நான் கிட்டக்க போகிறேன். பார்த்தா என் காது பக்கத்தில் வந்து அப்படி ஒரு சவுண்டு. ஐயோ இப்போ நினச்சா கூட இருந்தா பாருங்க உள்ள இருக்குது. அப்படி ஒரு சவுண்டுங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓடிட்டேன். திரும்பி கூட பார்க்கலங்க, ஓடிட்டேன். அந்த இடத்துல நிற்கவே இல்லை. அவனை கொண்டு போய் ஃபஸ்ட்டு சேஃப்டான ஒரு இடத்துல விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு சொல்லி நான் பிளான் பண்ணேன். நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தள்ளி தான் ஒரு இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே கிடையாது. நான் அந்த இடத்துக்கும் போயிட்டு ரீச் ஆகிட்டு ஊரோட அந்த இது சொல்லுவாங்க, ஏதோ சத்திரம் ஏதாவது சொல்லுவாங்க, சம்திங் மடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போய் ரீச் ஆகிட்டு மச்சான் நீ இங்கே ஏறா நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு. அவன் என்னை விட்டு தனியாக கூட போகல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நிமிஷத்தில் மச்சான் என்னால் முடியலடா அப்படின்னு நான் சொல்கிறான். கடைசியாக பார்த்தா அவனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ அவனை விட்டு போக எனக்கு மனசு இல்லை. அதனால் அந்த வீடியோ அப்புறம் எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது அந்த ஊரில் அப்படின்றதுனால அந்த வீடியோ ரொம்ப நாள் நான் போஸ்ட் பண்ணாமலே வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 5-10 வருஷம் ஆச்சு. இப்போ தான் அதுக்கான டைம் இருந்துச்சு. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், see ya.